சார், இப்ப பாகிஸ்தான் பெரிய அளவுல தாக்குதல்ல இறங்குவாங்களாங்கிறது சந்தேகம் தான் சொல்லியிருக்கீங்க. இன்னொரு புறம் இந்திய ராணுவம் வலிமை மிக்க ஒரு ராணுவம், இந்த போர் ஒத்திகையில எல்லாமும் நம்ம இறங்கி நடத்தி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தகவலும் முக்கியமான ஒரு விஷயம். இப்ப ஒருவேளை பதற்றமான சூழல் நீடிக்கும் அப்படிங்கிற பட்சத்துல இன்னும் வேற என்ன நடவடிக்கைகள்லாம் இந்திய ராணுவம் தரப்புல மேற்கொள்ளப்படும்? இப்ப மற்ற நாடுகளின் ஒத்துழைப்பு உதவின்னு பொறுத்த வரைக்கும் எந்தெந்த நாடுகள் இந்தியாவுக்கு சாதகமாகவும் சப்போர்ட்டாகவும் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம் இந்த சூழல் நீடிக்கக்கூடிய பட்சத்துல? உலக அரங்கில் ஏற்கனவே பாகிஸ்தான் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது பயங்கரவாதத்திற்கு ஆதரவளிக்கும் நாடு என்பது வெளிப்படையாக வெள்ளிடை மலை போல தெரிந்த ஒரு செய்திதான். உலக அரங்கில் எல்லா நாடுகளுமே பல சந்தர்ப்பங்களில் பாகிஸ்தானை அதற்காக கண்டித்திருக்கிறார்கள். ஏன் அவர்களே கூட கடந்த காலங்களில் பயங்கரவாத நடவடிக்கைக்கு துணை போனதையும் பயங்கரவாதிகளை ஊக்குவித்ததையும் அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் முழுக்க முழுக்க தீவிரவாதிகளினுடைய கூடாரங்களும் அவர்களுடைய லான்ச்சிங் பேடுகளும் அவர்களுக்கான பயிற்சி இடங்களும் கூட இருக்கின்றன. இது உலகறிந்த உண்மை. அது மட்டுமல்ல, சர்வதேச தீவிரவாதியாக அறிவிக்கப்பட்ட மசூத் அசார் தொடங்கி சயீத் வரை பலரையும் அவர்கள், ஹபீஸ் சயீத் வரை பலரையும் அவர்கள் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் பார்க்கிறோம். அதை மட்டுமல்ல, பயங்கரவாதத்தினுடைய விளைநிலமாகவும் பாகிஸ்தான் இருக்கிறது என்பதுதான் உலக அரங்கில் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளின் பின்னணியில் ஏற்கனவே பாகிஸ்தான் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது மிகவும் பொருளாதார ரீதியாக வலுவிழந்த நிலையில் உருக்குலைந்து போய் கிடக்கின்ற ஒரு நாடாகும். அது சர்வதேச செலாவணி நிதியத்தினுடைய IMF உதவியை எதிர்பார்த்து அங்கு கையேந்தி நிற்கக்கூடிய நிலையில் அவர்களுடைய பொருளாதாரம் இருக்கிறது. அப்படி அந்த சர்வதேச செலாவணி நிதியத்தின் மூலமாக நிதி உதவி பெறுவதற்கு கூட இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகளுடைய எதிர்ப்பு இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் பாகிஸ்தான் அந்த நிதி உதவியையே பெற முடியும் என்கிற ஒரு நிலையில் இருக்கக்கூடிய நாடு. அப்படிப்பட்ட ஒரு நாடு என்பது இந்தியாவுக்கு எதிராக போர் என்கிற ஒரு அளவிற்கு செல்லுமா என்கிற சந்தேகம் நாம் எல்லோருக்குமே உண்டு. ஆனால் அதை மீறி அவர்கள் ஏதாவது விசமத்தனமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டார்கள் என்றால் அவர்கள் பக்கம் நிற்பதற்கு எந்த ஒரு உலக நாடும் இல்லை என்பதுதான் உண்மை. குறிப்பாக நாம் உலக அரங்கில் எடுத்துக்கொண்டால் வல்லரசு நாடுகள் என்று சொல்லும் பொழுது அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி இப்படி நாடுகளை நாம் குறிப்பிடுகிறோம். இந்த நாடுகளை பொறுத்தவரையில் அவர்கள் தெளிவாகவே பயங்கரவாதத்திற்கு எதிராக தங்களுடைய குரல்களை அவர்கள் வலுவாக பதிவு செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் பாகிஸ்தான் ஏதேனும் அந்த விசமத்தனத்தில் இறங்கினால் இதில் எந்த நாடும் அவர்களை ஆதரிப்பதற்கு வாய்ப்பில்லை. மற்றபடி சீனா ஏற்கனவே இந்த இரு நாடுகளும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும், அல்லது இந்த பாகிஸ்தானுடைய இறையாண்மை அவர்களுக்கான அந்த இறையாண்மை என்பது அது முக்கியமானது என்றெல்லாம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்றாலும் கூட அது ஒரு சொல்லளவிலான ஒரு வெளியுறவுத்துறை கூற்று அளவிலான ஒரு கூற்றுகள் என்கிற அடிப்படையில் தான் பார்க்க முடியும் இல்லையா. அவர்கள் அது பாகிஸ்தான் பக்கம் நின்று அவர்கள் அதை ஆதரிக்கக்கூடிய சூழல் எழுமா என்பது சந்தேகம்தான். எனவே நாம் உலக அரங்கை பொறுத்தவரையில் மற்ற நாடுகள் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஒரு தீவிரமான ஒரு சண்டையோ அல்லது போரோ மூண்டு விடக்கூடாது என்பதில் கவனமாக இருப்பார்கள். அந்த வகையில் இரு தரப்பிலுமே அவர்கள் அமைதியை உருவாக்குவதற்காக, பதற்றத்தை தணிப்பதற்காக எல்லா நடவடிக்கைகளிலும் ஈடுபடுவார்கள். இந்த மோதல் என்பது முற்றிவிடக்கூடாது என்பதில் அந்த உலக அரங்கில் அந்த மற்ற நாடுகளினுடைய கவனம் இருக்கும். ஆனால் இதை தாண்டி ஒரு இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் போர் தொடுக்க போகிறது, அதில் யாருக்கு ஆதரவு என்கிற அளவிற்கெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டியதில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் உலக அரங்கில் உள்ள முக்கியமான நாடுகள், வலுவான நாடுகள், அந்த வல்லரசு நாடுகள் என்பவை இந்தியா பக்கம் நிற்கும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. சார், இணைப்பிலே இருங்க, இது பற்றி தொடர்ந்து பேசலாம்.